ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் வந்து உங்கள் சுபாஷோக் சேனலோட அட்மின். நம்ம சுபாஷோக் சேனல் எல்லாருக்குமே தெரியும், கார்ட்டூன் சேனல். எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ ரீசெண்டாக என்னென்னா வந்து அதில் வந்து நான் ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். எல்லா வீடியோஸுமே மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு தான் வந்துச்சு. இப்போ ஒரு 3 டேஸாக நான் வீடியோஸே போடலை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வீடியோ போட முடியாது. 1 வீக் வீடியோ போட முடியாதுன்ட்டு இருக்குது. நானும் அப்லோட் பண்ணி பார்த்தேன், அது அப்லோட் ஆகலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் எல்லாமே மேட் ஃபார் கிட்ஸ் அப்படியே தான் வந்துட்டுருந்து. ஃபஸ்ட்டெல்லாம் ஏதாவது ஒரு வீடியோவுக்கு தான் மேட் ஃபார் கிட்ஸ் வரும். அதுவுமே நம்ம அப்பீல் கொடுத்தோம்னா ஒரு 2 ஆர் 3 அந்த ஹவர்ஸில் வந்து மாறிடும். இப்போ என்னென்னா வந்து எதுவுமே வந்து மேட் ஃபார் கிட்ஸ்னு மாறல, எல்லாமே மேட் ஃபார் கிட்ஸ் ஆயிடுச்சு. அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆடு கொடுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து அந்த வீடியோவுக்கு வந்து டாலர் வராது. இப்போ எல்லா வீடியோவுமே நம்ம தொடர்ந்து போட்ட எல்லா வீடியோஸ்க்குமே மேட் ஃபார் கிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. என்னடா இது இப்படி மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்குறாங்களேன்ட்டு நான் வந்து டிஸ்க்ளைமர் ரெடி பண்ணி போட்டிருந்தேன். அது போட்டுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 12 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்னென்னா குழந்தைங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்ட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரின்னு விட்டாச்சு. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் அப்படி தான் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது என்ன காரணம்னா, நான் வந்து அந்த கார்ட்டூனில் வந்து ஒரு பீர் பாட்டில் வச்சுருந்தேன், யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் சரி குழந்தைங்களுக்கு எதிராக இருக்குன்ட்டு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் வந்து நம்ம எதுவுமே குழந்தைங்களுக்கு எதிராக வன்முறை தூண்டுற மாதிரி எதுவுமே பேச கிடையாது, அதில் வைக்க கிடையாது. அந்த பீர் பாட்டில் அதில் வச்சதுனால அவங்களுக்கு பிரச்சனை ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நம்ம சேனலுக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்குன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வேறு, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வேறு. காப்பிரைட் ஸ்ட்ரைக்குனா வந்து நம்ம வேற ஒருத்தவங்க வீடியோவை நம்ம காப்பி பண்ணி போடுறது. அது வந்து 3 ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான், நம்ம சேனல் முடிஞ்சது. இது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து நம்ம வந்து அவங்க விதிமுறைக்கு ஏற்ப நம்ம வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து 3 ஸ்ட்ரைக் கொடுத்துமே நம்ம சேனல் போயிடும். 3 ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் தான் வந்திருக்கு. அது வந்து 90 நாளையில் இல்லை 1 வீக்கில் போயிடும்னு போட்டிருக்காங்க, தெரியல பார்ப்போம். ஆல்ரெடி 3 டேஸ் ஆயிடுச்சு. வீடியோஸ் எதுவுமே போட முடியல, ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியல, போஸ்ட் போட முடியாது, எதுவுமே அந்த சேனல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரைக்கு வந்து போனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சேனலை யூஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து எதுவுமே ஒரு இன்ஃபார்மே உங்களுக்கு கொடுக்கல. நீங்கள் எல்லோரும் வந்து எதுக்கு வீடியோ போடலை அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அதனால தான் சரி இந்த சேனலில் இந்த வீடியோ போடலாம் பேசி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். எதுக்காக நம்ம சேனலுக்கு வந்து கம்யூனிட்டி கைட்ஸ் கொடுக்காங்கன்னு தெரில. மேபி அந்த ஒரு வீடியோ வந்து நான் தப்பு பண்ணேன். ஏன்னா வந்து அதில் வந்து பீர் பாட்டில் வச்சுருந்தது தப்பு தான். ஏன்னா வந்து குழந்தைங்க பார்ப்பாங்க, அது வச்சுருந்தது தப்பு தான். ஆனால் இன்னொரு வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து நான் எதுவுமே எந்த தப்புமே பண்ணலை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அப்பீல் கொடுத்துமே அப்பீல் ஆகலை, கேன்சல் ஆயிடுச்சு. 2 வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால தான் கம்யூனிட்டி கைட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு வீடியோ போட முடியாது. ChatGPTல வந்து நான் செக் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு வாரத்துக்கு வீடியோ போட முடியாது அப்படின்னு தான் வந்துச்சு. பார்க்கலாம், மேபி இந்த 31ஆந்தேதியோட முடியுது அப்படின்னு ChatGPT சொல்லிச்சு. பார்க்கலாம், அந்த 31ஆந்தேதி முடிஞ்சதுக்கப்புறம் அப்லோட் பண்ணி பார்க்குறேன். அப்லோட் ஆச்சுன்னா எப்பயும் போல் ரெகுலராக வீடியோ போடுறேன் மக்களே. இனிமேல் வந்து என்னென்னா, நம்ம சேனலில் வந்து முக்கியமாக அதில் கொடுத்துருக்க எந்த ஒரு இதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது கார்ட்டூன் சேனலில் கொடுத்துருக்குற இந்த மாதிரி பீர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சிகரெட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக குடிச்சிட்டு கண்டென்ட் எடுத்ததில் இப்போ 2 வீடியோ அப்படி தான் போட்டிருந்தேன். அந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடக்கூடாது. அப்புறம் சமையல் வீடியோ செஞ்சு போட்டாலுமே, சமையல் பண்ணுற மாதிரி வீடியோ செஞ்சு போட்டாலுமே அதுக்குமே மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்துட்றாங்க. என்னதான் பிரச்சனையோ தெரில. இனிமே எப்படின்னா சும்மா நார்மலாக வில்லேஜில் வந்து நம்ம லைஃப் எப்படி இருக்குமோ அப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். கதைகள் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து யாருமே கோவப்படாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய இது மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்துகிட்டே இருந்தோன்னா நம்ம சேனல் போயிடும் கண்டிப்பாக. கஷ்டப்பட்டு உருவாக்குனது மக்களே, 4 வருஷம் கஷ்டப்பட்டு உருவாக்குனது. இப்போ ஒரு வாரம் வீடியோ போட முடியாது, நமக்கு ஸ்ட்ரைக் இருக்குது அப்படிங்கும்போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல.
அதான் ஒன்று இருக்கும்போது அதோட அருமை தெரியாது, இல்லாத போது தான் அதோட அருமை தெரியுமாங்களா? அது கண்டிப்பாக உண்மைதான். சேனல் இருக்கும்போது இன்னைக்கு வீடியோ போடலைன்னா என்ன நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன். இப்போ வீடியோவே நம்ம போட முடியாது அப்படிங்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதான் அதோட இருக்கும்போது அதோட அருமை தெரில, இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம். நம்ம கதைகள் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது சும்மா நார்மலாக தான் போக போகுது. இனிமேல் எந்த ஒரு இதுவுமே இருக்க போகிறதில்ல. ரொமான்ஸு, கல்யாண ஸ்டோரி கூட ஒரு நார்மலாக தான் இருக்கும். ரொம்ப டீப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொமான்ஸ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி, முக்கியமாக சமையல் ஸ்டோரி, அப்புறம் அந்த மாதிரி சில பேர் வீட்டிலலாம் அப்பாங்கெல்லாம் குடிச்சிட்டு ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் கொடுமைப்படுத்துவாங்க. அந்த ஸ்டோரியெல்லாம் அதுதான் இப்போ கொண்டு வந்துட்டுருந்தேன். ஆனால் அது கொண்டு வந்ததுனால தான் இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த ஸ்டோரியெல்லாம் இருக்க போகிறதில்ல. நார்மலாக ஒரு வில்லேஜ் லைஃப் ஸ்டோரி எப்படி போகுமோ அந்த மாதிரி நார்மலாக தான் போக போகுது நம்ம ஸ்டோரியெல்லாம். ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்களேன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மகளே. ஏன்னா வீடியோ போட முடியாதுல்ல, அதனால். சரி பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். 1 வீக் ஆகும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க வீடியோஸ் போடுறதுக்கு. அந்த ஸ்ட்ரைக்கு கேன்சல் ஆகி போயிடுச்சுன்னா நமக்கு நார்மலாக எப்பயும் போல் வீடியோ போடலாம். ஆனால் வந்து திரும்ப அதே கண்டென்ட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு மாதிரி தான் கொண்டு போகணும். யாருமே தப்பாக நினைக்காதீங்க. சரி, 1 வீக் கழித்து நான் என்ன அப்டேட்னு கொடுக்குறேன் மக்களே. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.